அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போது உங்களுக்கு தாமிரபரணி பிறந்த கதையை பற்றி கூற போகிறேன். சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் கைலாய மலையில் திருமணம் நடக்க இருந்தது. அதை காண 30 முக்கோடி தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் கைலாய மலையில் குவிந்தனர். அதனால் வடக்கு திசை தாழ்ந்து தெற்கு திசை உயர்ந்தது. அதனை கண்ட சிவபெருமான் பூமியை சமன் செய்யும் பொருட்டு அகஸ்திய முனிவரை அழைத்து தெற்கு திசை நோக்கி செல்லுமாறு பணித்தார். சிவபெருமானின் கட்டளைக்கு பணிந்த அகஸ்திய முனிவர் தெற்கு திசை நோக்கி புறப்படுகிறார். அப்போது பார்வதி தேவி தன் கழுத்தில் அணிந்திருந்த ஒரு முத்து மாலையை கழற்றி அதை அகஸ்திய முனிவருக்கு பரிசாக அளிக்கிறார். அதனை கமண்டலத்தில் ஏந்தியவாறு அகஸ்திய முனிவர் தெற்கு திசை நோக்கி புறப்பட்டு கைலாய மலையை விட்டு இறங்குகிறார். இறங்கி வரும்போது அந்த முத்து மாலை ஒரு பெண்ணாக உருவெடுத்து அகஸ்திய முனிவரை பணிந்து நின்றது. அதை கண்ட 30 முக்கோடி தேவர்களும் மலர் மழை புரிந்து அந்த பெண்ணை வாழ்த்துகின்றனர். அந்த பெண் தாமிர நிறத்தில் இருந்ததனால் சிவபெருமான் அவளுக்கு தாமிரபரணி என பெயரிட்டு அவளை ஒரு நதியாக மாற்றி, இந்த நதி உரிய நேரத்தில் பூமிக்கு வந்து மக்களுக்கு உதவியாக இருப்பாள் என்று கூற, அதை பெற்றுக்கொண்ட அகஸ்திய முனிவர் தனது கமண்டலத்தில் அதனை பெற்றுக்கொண்டு தெற்கு திசை நோக்கி புறப்படுகிறார். தெற்கு திசைக்கு சென்ற அகஸ்திய முனிவர் பொதிகை மலை என்னும் தெற்கு திசையில் இருக்கின்ற ஒரு மலை மீது அமர்ந்து தியானம் செய்யும் பொழுது திருமண கோலத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் பாபநாசம் என்ற இடத்தில் அகஸ்திய முனிவருக்கு காட்சி தருகின்றனர். அதனை கண்டு அகமகிழ்ந்த அகஸ்திய முனிவர் மிகவும் மகிழ்ச்சியாக ஒரு குகையில் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருக்கும் போது அவர் கையில் வைத்திருந்த கமண்டலத்தை ஒரு காகம் தட்டிவிட்டது. அந்த கமண்டலத்தில் இருந்த நீர் உருண்டு நதியாக பிரவாகம் எடுத்து அப்படியே புறப்பட்டது. அது பல கிளைகளாக பிரிந்து பல இடங்களுக்கும் சென்று பல வளங்களை அழித்து கடைசியாக கடலில் சங்கமித்தது. அப்படிப்பட்ட நதிதான் தாமிரபரணி நதி. எனவே தமிழ்நாட்டிலேயே பிறந்து தமிழ்நாட்டிலேயே கடலில் கலக்கும் ஒரே நதி தாமிரபரணி நதியே ஆகும். நதிகளை பாதுகாப்போம், நதிகளை தூய்மையாக வைத்திருக்க உதவுவோம், நதிகளை பாழ்படுத்தாதீர்கள். நன்றி.